ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம செவ்வாயோட ஆட்சி பத்தி பார்த்தோம் கடந்த 2 வீடியோவில். இப்போ நாம் அதோட உச்சத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறார். அதோட பலன் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் மக்கரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்க்க போகிறோம். உங்கள் செவ்வாய் கூட வேற ஏதாவது கிரகம் இணைஞ்சு இருந்தாலோ இல்லை வேற கிரகங்களோட பார்வை இருந்திருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு செவ்வாய்னா என்ன? செவ்வாய்னா நம்மளோட தைரியம், வீரம், டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது, கோவம், போராடுற சக்தி, வில் பவர், போட்டி போடுற திறமை, அண்ணா, ஆண் நண்பர்கள், இராணுவ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், இதெல்லாம் குறிக்கும். இன்னும் டீட்டெயில்டா செவ்வாய் வேற என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நவகிரக வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்போ மகர ராசி வந்து காலபுருஷ கட்டத்துல 10ஆம் வீடை குறிக்கும். 10ஆம் வீடு என்ன? நம்மளோட வேலை, பப்ளிக் லைஃப், நம்ம கெரியர், அப்புறம் அரசாங்கம், இதெல்லாம் குறிக்கும். தட் இஸ் 4வது வீட்டோட ஆப்போசிட். 4வது வீடு வந்து நம்மளோட வீடு, அம்மா, வீடோட என்வாயன்மெண்ட். இதோட ஆப்போசிட் தட் இஸ் பப்ளிக் லைஃப், கெரியர், இது வந்து 10ஆம் வீடு. ஸோ மக்கரம் வேற என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா ஒழுக்கம், டிசிப்ளின். ஏன்னா இது வந்து சனியோட ராசி. ஸோ சட்டம், அரசாங்கம், ஒரு ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சரை குறிக்கும். தட் இஸ் சட்டங்கள், முறைகள், ஒழுக்கம், இதெல்லாம் குறிக்கும். ஸோ செவ்வாய் வந்து ஏன் இங்க உச்சமாறார் அப்படின்னா, செவ்வாய் வந்து ஆக்ஷன்ஸ், டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது, வேலை பண்றது, இதெல்லாம். ஸோ இந்த செயல்கள், இந்த டிசிஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ சட்டப்படி டிசிஷன் எடுக்கும்போது, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆக்ஷன் எடுக்கும்போது, ஒரு டிசிப்ளினோட, ஒரு கோலோட நோக்கி செயல்படும் போது செவ்வாய்க்கு இங்க மேக்சிமம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஸோ மேஷம் நான் வந்து பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தேன் சில வீடியோஸ்ல. தட் இஸ் போர்க்களம். ஸோ ஒரு இராணுவ வீரன், தட் இஸ் செவ்வாய் வந்து ஒரு போர்க்களத்துல அதோட சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மக்கரங்கிறது வந்து அந்த அந்த வீரரோட டென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்மி ஜெனரலோட டென்ட். தட் இஸ் எங்க வந்து உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, ஒரு போர் போடுறதுக்கு எங்க அந்த வார் பிளானிங் எங்க நடக்குதோ அதுதான் மக்கரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம கண்டபடி டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இது வந்து சனியோட ராசி அப்படிங்கிறதுனால சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் சனி வந்து என்னெல்லாம் குறிப்பார்னு பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள், டிலேஸ். ஸோ மேக்சிமம் இவங்களுக்கு பலன் வந்து ஒரு 30 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும். 30 வயசுக்கு அப்புறம் மெச்சூர் ஆகும். செவ்வாய் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல தான் மேக்சிமம் ஸ்ட்ரென்த், மேக்சிமம் உச்சம் வந்து அடைகிறார். 27 டிகிரிஸ்ல மகரத்துல. ஏன்னா மகரம் வந்து 3 நட்சத்திரத்துல விழும்: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஸோ அவிட்டம் வந்து என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, செல்வம், வசதி, அங்கீகாரம், அங்கீகாரத்தோட இருக்கிறது, இது தொடர்பான விஷயங்கள்லாம் அவிட்டம்ல கிடைக்குது. ஸோ நீங்க நல்ல ஆக்ஷன், நல்ல டிசிஷன்ஸ், நல்ல வழியில போகும்போது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது இங்க மேக்சிமம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது செவ்வாயோட ஆக்ஷன்ஸ்க்கு. பை த வே வந்து அவிட்டம் வந்து செவ்வாயோட சொந்த நட்சத்திரம். ஸோ செவ்வாய் மட்டும்தான் அவரோட நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறார். ஸோ இதுதான் பேசிக் செவ்வாய்க்கான செவ்வாய் வந்து மக்கரத்துல இருக்கிறதுக்கான பலன்கள். நன்றி கலா. நம்ம அடுத்த வீடியோல செவ்வாய் நீச்சம் பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி.